கவிதை எண் 5. அந்த காலமா இந்த காலமா? தேவனை நோக்கி பார்த்தது அந்த காலம், தேவனோடு இருப்பது இந்த காலம். அற்புதத்தை பார்த்தது அந்த காலம், அற்புதத்தை செய்வது இந்த காலம். சாட்சி சொல்வது அந்த காலம், சாட்சியாய் வாழ்வது இந்த காலம். சாக்குப்போக்கு சொல்வது அந்த காலம், சாதனைகளை செய்வது இந்த காலம். சிருஷ்டி நின்றது அந்த காலம், சிருஷ்டிகர் நின்றது இந்த காலம். இரத்த சாட்சிகளை பார்த்தது அந்த காலம், இரத்த சாட்சியாய் மரிப்பது இந்த காலம். வார்த்தையை கேட்டது அந்த காலம், வார்த்தையின்படி வாழ்வது இந்த காலம். பரதேசியாய் வாழ்ந்தது அந்த காலம், பரதேசிக்கு போவது இந்த காலம். ஆமேன். பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் எலியாவை போல சூரச் செடியின் கீழ் படுத்திருந்த காலத்தில் அல்ல நாம் வாழ்ந்து கொண்டிருப்பது. யோசுவா போல எழும்பி பிரகாசிக்கிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆம், இந்த காலத்தில் நாம் மௌனமாயிராமல் தேவனுக்காய் செயல்படுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சாக்கு போக்குகளுக்கு சமாதி கட்டி சாதனைகளுக்கு வெற்றி கொடி ஏற்றுகிற காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆம், காலத்தை பிரயோஜனப்படுத்து, ஜனங்களை ஆயத்தப்படுத்து. கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.